إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜுமா கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த ரப்புல் ஆலமீனை எந்த வேளையிலும் இச்சந்தர்ப்பத்திலும் தனிமையாக இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற வேளையிலும் அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற காலம் ஒரு பயங்கரமான படுமோசமான ஈமானை பாதுகாப்பதென்பது ஒரு சிரமமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டும் முகமாக நவீன கால ஊடகங்களும் இன்றைய இளைஞர் யுவதிகளும் என்கின்ற தருப்பொருளில் ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஹுத்பா ஒரு பெரிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள் ஒரு சில மிக முக்கியமான பகுதிகளை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த நவீன கால ஊடகங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரும் ஒரு அருளாக அதை பார்ப்பதா அல்லது அது சோதனையாக ஏற்றுக்கொள்வதா என்பது அவரவர்கள் பயன்படுத்துகின்ற விதத்தை வைத்துத்தான் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி, அறிவு என்பது, ஞானம் என்பது ஒரு பெரும் ஒரு ஆயுதம், ஒரு அருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக கொடுக்கப்படக்கூடிய அருள்களை அந்த மனிதன் பயன்படுத்துகின்ற விதத்தில் இருந்து அதற்குரிய தீர்மானத்தை நாம் எடுக்க முடிகிறது. உதாரணமாக, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியை எடுத்தால் அந்த கத்தியை ஒருவர் பழம் வெட்டுவதற்கும் தனக்கு தேவையான பொருட்களை வெட்டி கொள்வதற்கும் அவர் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாம் பட்சம் அந்த கத்தியை வைத்து அவர் அடுத்தவனை கொலை செய்வதற்கு முடியும். இதே போன்றுதான் இந்த நவீன ஊடகங்களை பொறுத்தவரையில் இன்று சமுதாயத்துக்கு மத்தியில்
ஒரு பயங்கரமான சவாலாக மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சவாலாக மாறி இருப்பதற்குரிய அடிப்படையான அம்சம் மனிதர்கள் புரிந்து கொள்கின்ற விதங்களிலேயேதான் அது அமைகிறது என்பதை நான் சொல்லித்தான் விளங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள். எனவே இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஊடகம் என்பதை அல்லாஹு தஆலா தந்திரிக்கக்கூடிய ஒரு அருள்கொடையாக, ஒரு நிஅமத்தாக ஒருவன் எடுத்துக்கொள்வானாக இருந்தால் அதில் உண்மையாக இருக்கக்கூடிய பிரதிபலிப்புகள், நன்மைகள் பற்றி நாம் பார்ப்போமாக இருந்தால் இன்று ஏராளமான நன்மைகளை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் இந்த வலைத்தளங்கள் என்பது பயங்கரமான மோசமான காரியமாக இன்று உலகத்தை தங்களுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக மாறி இளைஞர்களும் யுவதிகளும் அதற்கு அடிமைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இளைஞர்கள் யுவதிகள் என்று சொல்வதை விட ஏன் முதிர்ந்தவர்கள் கூட அவர்களிடத்திலும் இந்த போன் என்கின்ற ஒன்றை வைத்து அவர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளை பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதிசயமாக இருக்கும். எந்த அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது என்றால், மஸ்ஜிதுகளிலே இருந்து ஒரு காலம் மகரிப் தொழுகை முடித்து விட்டால் இஷா தொழுகை வரைக்கும் முதியோர்கள் இருந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், நேரம் எப்போது இஷாவுடைய அதான் கேட்கும் என்று. இன்று எப்படி நிலைமை என்றால், சுப்ஹானல்லாஹ், போன்கள் கையிலே இருந்து கொண்டிருக்கும். அந்த திக்ர் செய்யக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் அந்த போனுக்கே எடிட் ஆகி இருப்பார்கள். ஒன்றை பார்த்தால் அதை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செய்து கொண்டிருப்பார்கள். இந்த அளவுக்கு நிலைமைகள் மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் நான் இதனை சொல்லுகிறேன் என்றால், இளைஞர் யுவதிகள் என்பதை விட அது வயது வேறுபாடின்றி எல்லோருடைய கைகளிலும் இன்று நடமாடி உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்து விட்டு பல ஃபித்னாக்களும் குழப்பங்களும் வருகிற போது யார் எப்படியான நிலைக்கு வருவார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அண்மை காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நாம் பார்த்தோம் என்றால், நம்முடைய இந்த கிராம சூழலிலே ஏற்பட்ட செய்திகள் மீடியாக்களிலே பரவலாக பேசப்படுகிறது. இதெல்லாம் அதை பயன்படுத்துகின்ற விதத்தை வைத்துத்தான் அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நானும் நீங்களும் ஒரு பயங்கரமான காலத்தில் வாழ்கிற போது, ஒரு பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில் இருக்கிற போது, நாம் நம்முடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய குடும்பத்தை, நாம் நம்முடைய உறவுகளை எந்த விதத்தில் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இந்த ஹுத்பாவில் ஞாபகமூட்டப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, இன்று இந்த இளைஞர் யுவதிகள் அதிகமான நேரத்தை இந்த சமூக ஊடகங்கள், காணொளி தளங்கள் மற்றும் இணைய உலகத்திலே தங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது, இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற செவிப்புலன், அதே போல பார்வை, உள்ளம், இந்த அனைத்தையும் பற்றி அல்லாஹு தஆலா நாள மறுமையிலே கேட்பான் என்று அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். மனிதர்களுடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, அதிகமான மனிதர்களை நாங்கள் நரகத்துக்கண்டே தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் சொல்லுகிற போது, அவர்களுக்கு செவி இருக்கிறது, அந்த செவியை கொண்டு அவர்கள் நல்லவற்றை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கும், அப்படியான கண்களை வைத்து அவர்கள் நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், அந்த உள்ளத்தை வைத்து அவர்கள் நல்லவற்றை அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் அவர்களை சொல்லிவிட்டு, உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு, பல்ஹும் அவல், அப்படி அல்ல, மிருகங்களை விடவும் கேவலமாக ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமாக இருந்தால் அப்படியானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் வசனத்தில் இருந்து இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கிற போது, இன்றைக்கு இந்த ஊடகங்களை எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம்?
அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு கல்வி, அறிவு, நுட்பம், நவீனத்துவம் என்பது அதை நாம் ஒரு ஊடகமாக வைத்து நம்முடைய பணிகளில் எப்படி கையாள முடியும் என்று பார்த்தோம் என்றால் அப்படி இல்லை. அந்த ஊடகங்கள் நேரத்தை வீணாகவும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிற அந்த விதத்தை விட்டும் தங்களுடைய சிந்தனைகளுக்கு மாறுபட்ட செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான்? அவர்களுக்கு அழகான செவிப்புலன்களை கொடுத்திருக்கிறோம், பார்வையை கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த அத்தனை அம்சங்களையும் நாள மறுமையில் அல்லாஹு தஆலா கேட்பான் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இன்று நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே, கண் என்பது அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நியாமத்துகளில், அருட்களில் ஒரு பெரும் ஒரு அருளாகும். இந்த கண் பார்வை இழந்தவர்களுக்குத்தான் கண் பார்வையினுடைய நிலைப்பாடு விளங்கும். சிலர்களை பார்க்கிறோம், செவிகள் கேட்காமல், காது அவர்களுக்கு கேட்காமல் இருக்கிற போது அதற்குரிய மெஷினை வைத்து பாவிப்பார்கள். அவர்கள் அதை வைத்த போது அவர்களுக்கு சில நேரங்களில் மனம் கவலையாக இருக்கும். எப்படி வைத்துக் கொள்வது, எப்படி மறைப்பது என்ற ஒரு கௌரவ குறைச்சலும் கூட அவர்களுக்கு வரும். அது எப்போது விளங்குகிறது என்றால், அந்த செவிப்புலன் சரியாக செயற்படாமல் இருக்கிற போது அதனுடைய பெருமானம் விளங்குகிறது. உள்ளத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த உள்ளம் நல்லவற்றை சிந்திக்க மாட்டாது. நல்லவற்றை சிந்திக்காத உள்ளமாக இருந்தால் அந்த உள்ளம் நிச்சயமாக மோசமான நிலையிலே ஆகிவிடும் என்று இந்த அல் குர்ஆன் வசனத்தோடு தொடர்படுத்தி பார்க்கிற போது அல்லாஹ் தந்த அருள்களில் செவிப்புலன், பார்வை, உள்ளம், இந்த அனைத்தையும் ஒருவன் சிறந்ததாக பயன்படுத்துவானாக இருந்தால் இந்த ஊடக அமைப்பையும் அவன் சரியாக பயன்படுத்துவான். எனவே நிச்சயமாக நாம் நல்லொரு நிலையிலே நாம் எடுத்து பார்க்கிற போது இந்த ஊடகங்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் நல்லதாக பயன்படுத்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நிறைய வழிகள் இருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் இந்த ஊடகத்தின் ஊடாக மார்க்க கல்வி அறிவை பெற்றுக் கொள்வதற்கு வழியாக அமைகிறது. இப்போது ஹுத்பாவை பேசுகிற போது வீடியோ எடுப்பார்கள், இது லைவ்ல போகும். வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பார்ப்பார்கள். சில வேளை இந்த ஹுத்பாவில் பேசப்பட்ட மெசேஜ்கள் நன்றாக இருந்தது அல்லது பிழையாக பேசப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக நாம் அதை பார்க்கின்ற போது நமக்கு விளங்கிக் கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். அழகான ஒரு வழியாக பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு தேவைப்பட்ட என்ன தலைப்பில் எதை நாம் பெற வேண்டும் என்று நாம் கேட்டால் அப்படியே அதனுடைய நமக்கு அப்படியே தலைப்பு மூலமாக வருகிறது. எதை நீங்கள் விரும்புகிறீர்கள், எப்படி வேண்டும், என்ன நேரையில் நீங்கள் பேச வேண்டும் என்று கேட்டால் அதற்குரிய அமைப்பில் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் தலைப்பு அப்படி வருகிறது. இப்ப நவீனத்துவம் அப்படித்தான் இருக்கிறது. எனவே இந்த ஊடகத்தை ஒருவர் சரிவர அல்லாஹ்வுக்காக என்று இந்த அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வழியை, ஒரு நிஅமத் என்று பார்ப்பானாக இருந்தால் அவனுக்கு கல்வியை தேடுவதற்குரிய வழிகள் அதிகமாக இதில் இருக்கிறது. நிறைய பயான் நிகழ்ச்சிகள் போடப்படுகிறது. அந்த பயான் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்கிற போது அதனுடைய நன்மைகள் உணர்த்தப்படுகிறது. இருந்தாலும் சகோதரர்கள் அதிகமானவர்கள் முந்தியதை போன்று ஆரம்ப காலத்தை போன்று இப்போது வருகிறார்கள். ஏன் என்று கேட்டால், இப்ப அல்ஹம்துலில்லாஹ் வழி நிற்குதான மௌலவி, ஏற்பாடுகள் செய்வதற்கு முன்னால் இப்போது நல்ல வழிகள் இருக்கிறது, எந்த பயான் தேவையோ அதை கேட்டால் அப்படி நமக்கு கிடைக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. அந்த மஜ்லிஸில் நாம் வந்து இருந்தால் அதற்குரிய சிறப்புகள் வேறு இருக்கிறது. ஆனால் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வழியாக அதை பயன்படுத்தலாமா என்று கேட்டால் நிச்சயமாக பயன்படுத்தலாம், வழி இருக்கிறது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஊடகங்கள் ஒருவர் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ், சஹீஹான ஹதீசுகளை புரிந்து கொள்வதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு அழகான ஒரு வழியாகும். உதாரணமாக, நீங்க இந்த போன்ல போய் அல் ஆயா என்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது. ஆயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு வெப் இருக்கிறது, ஒரு அப் இருக்கிறது. அதை எடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணினால் எந்த வசனம் நமக்கு தெரியுமோ அந்த வசனத்தை நம்ம அடிச்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ் அதை டிக் பண்ண மாதிரி அப்படியே வரும். இந்த சூறாவில் இத்தனாவது வசனம் என்று நம்ம அப்படி பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஊண்டி பிரஷ் பண்ணினோம்னா அதற்குரிய கருத்து கூட நமக்கு வரும். என்ன தமிழ்ல பார்க்கணுமா, அரபிக்ல வேணுமா, அல்லது வேற இங்கிலீஷ்ல பார்க்கணுமா, நம்ம என்ன லாங்குவேஜ கொடுக்கிறோமோ அது அப்படியே வரும். இதே இப்படியாக இருக்க போது
ஹதீஸ்ல அதுரரு சனியான்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது. அங்க நம்ம ஹதீஸ் ஒரு வாசகம் தான் தெரியும். உதாரணமாக ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் என்ற ஹதீஸ். இப்ப நீங்க ஹைருக்கும் என்ற வாசகத்தை மட்டும் நீங்க அடிச்சா சுப்ஹானல்லாஹ் அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் அப்படியே கிடைக்கும். எது நமக்கு தேவையோ அதை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்லாமல் அது குறிப்பாக எந்த ஹதீஸ் இது சஹீஹான ஹதீஸா, அது ஹசனான ஹதீஸா, லைஃபான ஹதீஸா என்று முந்தைய ஒரு காலத்தில் அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் படிப்பதென்றால், ஆய்வு செய்வதென்றால் ஒரு புத்தகம் அப்படி கட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதை ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்கலாம். இப்ப இந்த சாஃப்ட்வேர்ல போனா அந்த ஹதீஸ் என்ன தரம், யார் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார், எந்த இமாம், எந்த ராவி, எதன் மூலமாக இந்த ஹதீஸை நாங்க பலவீனமான செய்தி என்று சொல்லுகிறோம் என்று எல்லா தகவலும் இருக்கு. இப்படியான ஒரு வழிகள் இருக்கிற போது இதை சரியாக கையாள்கின்ற வேளையில் அல்ஹம்துலில்லாஹ் அது பயனுள்ளதாக அமைகிறது. மார்க்கத் கல்வியை படிக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்களை விளங்கக்கூடிய வழிகள் இருக்கிறது. இப்படி நாம நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக கொண்டு கொள்ளலாம். அடுத்தவர்களுக்கு நாம் நன்மைகளை பரப்புவதற்கு, தாவா செய்வதற்கு, அடுத்தவர்களுக்கு நன்மை விஷயங்களை ஞாபகமூட்டுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இந்த ஊடகங்களை நாம பயன்படுத்த முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த ஊடகத்தை இன்று இளைஞர்கள், யுவதிகள், முதியவர்கள் என்று வேறுபாடு இல்லாத ஒரு நிலையில் அதிகமாக வீணான அமைப்புகளில் பயன்படுத்துவதை நாம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு நிலையில் தான் நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் அதிகமான இளைஞர்கள் இந்த ஊடகத்தை ஒரு பிழையான வழிகளில் கொண்டு சேர்ப்பதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை நாம் பார்த்தோம் என்றால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட விபரீதங்கள் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலம் நம்ம இந்த மீடியாக்களை போன்ல திறந்தா போட்டோஸ்கள் எப்படி லேடிஸ்ல வரும் என்று கேட்டா ஒரு பக்குவமான முறையில் இருக்கும். என்ன பக்குவம் அவர்கள் நினைக்கிறார்கள் பக்குவம் என்று? ஒரு மனைவியுடைய அல்லது தெரிந்த ஒரு பெண்ணுடைய போட்டோவை போடுவதற்கு முன்னால் முகத்தில் ஒரு ஸ்டிக்கர், ஏதாவது மறையக்கூடிய அமைப்பில் ஒரு ஸ்டிக்கரை போட்டுருவாங்க. அப்படித்தான் ஒரு காலம் வந்துச்சு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால். இப்ப எவ்வளவுக்கு டெவலப் ஆயிட்டு கேட்டால் அது எதுவுமே இல்லை, அப்படி ஓப்பனாக போடுறது, அது அப்படியே விளங்கிடும். இப்ப முகத்தை போட்டு மறைச்சு போட்டாலும் கூட சுப்ஹானல்லாஹ் கட்டாயமாக மறைக்கப்பட வேண்டிய அத்தனை உறுப்புகளும் அப்படியே எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு மாறி இருக்கிறது. இப்படியான நிலைமைகள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிமான அப்துல்லா என்ற, அஹ்மத் என்ற, அம்மார் என்ற, ஃபாத்திமா என்ற, கதிஜா என்று சொல்லக்கூடிய, உம்மு குல்தூம் என்று பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விடயமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த ஊடகத்தை ஒருவர், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, ஒரு பயனுள்ள பிரயோசனமான வழிகளில் பயன்படுத்துவதை விட இன்று இளைஞர்கள், யுவதிகள் அதை பிழையான வழிகளில் பயன்படுத்துவதனால் முதலாவதாக கிடைக்கக்கூடிய ஒரு விபரீதம் என்னென்று கேட்டால் நேர முகாமைத்துவம் என்பது இல்லாமல் போயிருக்கிறது. நேரம் என்பது விரயமாகி போயிருப்பதை நாம பார்க்கிறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இளைஞர்கள் எந்த அளவுக்கு நிலைமை என்றால், ஒன்று போதைகளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இன்று இந்த மீடியாக்களுக்கு, இந்த இணையதளங்களுக்கு அடிமைப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். சில சகோதரர்களை பார்த்தா தச்சையில நம்ம பெருநாள் திடலுக்கு, பெருநாளுடைய தொழுகைக்கு ஏற்பாடு செய்கின்ற நேரத்தில் 1 மணி 2 மணியாக ஆகும். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் இளைஞர்களை பார்த்தால் பெருநாளைக்கு முந்திய தினம், அதுக்கு முந்திய தினம் சுப்ஹானல்லாஹ் 2 பேர், 1 பேர், 3 பேர், 6 பேர் என்று சேர்ந்து கொண்டு 1 மணி, 1:30 மணி, 2 மணி நேரத்தில் பாதையில இருந்து கொண்டிருப்பார்கள். சாதாரணமாக இருந்து கொண்டிருப்பார்கள். இப்போது காலையில மாலை நேரத்தில் வேலை செய்வது போன்று அந்த 1:30 மணி 2 மணிக்கு அவர்கள் திரிகிறார்கள். இளைஞர்கள் ஒன்று பைக்ல அப்படி போவார்கள், 3 பேர் 4 பேர் என்று போய் ஒரு இடத்தில் இருந்தார்கள் என்றால் சுப்ஹானல்லாஹ் ஒன்றுமில்லை, அந்த போன் தான். இப்ப இவர்களுக்கு
ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய முந்திய தொழுகை, ஒழுங்கான தூக்கம், தஹஜ்ஜத்துடைய வேளை ஏதும் இருக்கிறா சகோதரர்களே? இந்த 1 மணி 2 மணி என்பது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இறுதிவானத்துக்கு இறங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம். தான் செய்த தேவைகளுக்கு தனக்குரிய அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய பெற்றோர் வருத்தத்தோடு இருப்பார்கள், தன்னுடைய தாய் பாய்க்கிடையாக இருந்து கொண்டிருப்பார்கள், தன்னுடைய சகோதரி வீடு இல்லறம் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பாள். எத்தனையோ தேவைகள், அத்தனை தேவைகளையும் கேட்டால் நான் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய கரங்களை நான் வெறுங்கைகளாக விடுவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த நேரம், அதை ஒருவன் வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்றால், அதை பயன்படுத்தாத ஒரு நிலையில் இருக்கிறான் என்றால், நேரம் என்பது ஒரு முகாமைத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா நேரம், காலம் என்கின்ற விஷயத்தை சொல்லுகிற போது சத்தியமிட்டு சொல்லுகிறான். வதுஹா, துஹா மீது சத்தியமாக, வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக, வல்லைலி இரவின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காலத்தை ஓட்டக்கூடிய அந்த அம்சங்களை சொல்லுகிற போது அதன் மீது சத்தியமிட்ட ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லுகிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான். காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறான் என்றால், காலம் என்பது பெருமானமானது. அதனுடைய நேரத்தை ஒருவன் கழித்து விட்டான் என்றால் அந்த நேரத்தை எடுக்க முடியாது. எனவே அதனுடைய மகத்துவம் பெருமானமானது. அந்த காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் என்பவன் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறான். காலத்தை சத்தியமிட்டு சொன்ன ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அவ்வளவு முக்கியமானது நேரம். மீடியாக்கள், ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் சுப்ஹானல்லாஹ் அதனுடைய பெருமானம் விளங்காமல் இருக்கிறார்கள். அப்படித்தான் அது இருக்கிறது. ஒரு மெசேஜை நாம பார்த்துட்டோம்னா சுப்ஹானல்லாஹ் அந்த மெசேஜை பார்த்துக்கிறீங்க உண்டு வரும் குரூப்ஸ்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாத்துக்கும் குரூப். ஏன் எதை செய்யறோம் என்று ஒன்றுமே விளங்குற இல்லை. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போட்டோஸ்களை போடுறது, எங்கேயாவது ஒரு இடத்த போய் சாப்பிட்டோம் அல்லது குளிச்சோம்டா அது நம்ம செய்யற விஷயம், நம்மளோடு உள்ளது. எத்தனையோ பேர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறாமல், உணவு இல்லாமல், வெளியேறுவதற்கு வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், சகோதரிகள் இந்த நிலையை பார்த்துவிட்டு அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்றால் கவலைப்படுவார்கள், ஏப்பமிடுவார்கள், மனம் நொந்து போய்விடும். அவர்கள் நொந்து போகிற போது நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையப்பெறுமா சகோதரர்களே? அப்படி இருக்க மாட்டாது. அங்க போய் சாப்பிடுகிறோம், இந்த வேளையில் அவிடத்தில் இருக்கிற போது, குளிக்கிற போது என்று நாம் போடுவதனால என்ன, எது கிடைக்குது? அதுல என்ன சந்தோஷம்? ஒரு வகையான நோய். என்ன மனநோய் என்பது விளங்குகிறதல்ல. அதை போட்டால் வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்க முடியாது. கடன் பட்டாவது, வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அடகு வைத்தாவது, அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டு அடுத்த வேலைகளை செய்வதற்கு முனைகிறார்கள். நேரம் வீணாகி போவது, நேரத்தை பற்றி அல்லாஹு தஆலா கேட்பான். அது அல்லாஹ் செய்த அருள்களில் ஒரு பெரும் ஒரு அருள் என்பதை புரியாமல் இன்றைக்கு இந்த ஊடகங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ். 2 அருள்கள் இருக்கிறது. இந்த 2 அருள்களையும் ஒருவர், அதிகமான மனிதர்கள் ஏமாற்றம் அடைந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள், பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த 2 நிஅமத்துகளும் என்னென்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அஸ்ஸிஹத்து வல் ஃபரா, ஆரோக்கியமும் ஓய்வான நேரமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அப்ப ஆரோக்கியம் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு பெரும் ஒரு அருள். இன்றைக்கு பார்க்கிறோம், நோய்கள் பிடித்து எத்தனையோ பேர் வீடுகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஆரோக்கியமாக திரிந்த சகோதரர்கள், நல்ல உண்ணுவதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வைத்தியர்களுடைய ஆலோசனை, நீங்கள் இதனை உண்ணக்கூடாது, குடிக்க கூடாது என்று தடுத்து வைத்திருப்பார்கள். என்ன நோய்? குந்துவதற்கு முடியாது, எழும்புவதற்கு முடியாது, உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். பெட்டிலே படுத்த தூங்குகின்ற நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படியான எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். நின்று கொண்டு தொழுவதற்குரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். கேட்கக்கூடிய காலை தந்திருக்கிறான். பார்க்கின்ற கண்களை அல்லாஹு தஆலா நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய புத்தியை தந்திருக்கிறான். இப்படி பல நிஅமத்துகளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற போது, இந்த நிஅமத்தை நானும் நீங்களும் புரியாமல், இந்த ஆரோக்கியத்தை விளங்காமல் வீணாக அடித்துக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு வாங்க தொழ வர வேண்டும் என்று சொன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, 24 மணித்தியாலத்தில் 5 நேர தொழுகைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை பார்த்தால் 25 நிமிடம். ஒரு தொழுகைக்கு 5 நிமிடம் என்று ஒதுக்கினால் 25 நிமிடங்கள் ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை சகோதரர்களே. ஒரு நாளை காலை பொழுதில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று 100 விடுத்தங்கள் ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் எப்படி நேரன் முகாமைத்துவப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது பாருங்க. 100 விடுத்தம் சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பாருங்க. உண்டு, அவர் 10 அடிமைகளை உரிமை விட்டு நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை. இரண்டாவது, அவருடைய 100 பாவங்கள் தவறுகள் அவர் செய்தால் அந்த தவறுகள் அப்படி அவரை விட்டு அழிக்கப்படுகிறது. 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது. 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது. நான்காவது, அவர் அந்த நேரத்தில் ஓதினால் அவருக்கு ஷைத்தானுடைய தூண்டுதல் அவருக்கு வர மாட்டாது. ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அவருக்கு வரமாட்டாது, கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் அவரை விட சிறந்த ஒரு மனிதர் அந்த நாளில் வரமாட்டார். அவரை விட யார் ஒருவர் அதிகமாக ஓதினாரோ அவரை தவிர. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய சிறப்பு சகோதரர்களே. இதை நாம செல்றதுக்கு ஒரு நாளைக்கு காலை பொழுதுல இந்த வாசகத்தை 100 தடவை சொல்லுவதற்கு நாம் எடுக்கிற நேரத்தை பார்த்தா ஒரு 6 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம், அதை விட கூடாது சகோதரர்களே. சும்மா செஞ்சு பாருங்க. 6 நிமிடம் அல்லது 7 நிமிடம், அதை விட கூடவே மாட்டார். இந்த வாசகத்தை நம்ம நேரத்தை முகாமைத்துவப்படுத்த வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே ஓய்வு நேரம் கிடைத்து விட்டால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சில சகோதரர்கள் கலண்டரை பார்ப்பாங்க, ஜொப்பு போறார்கள். பிழை இல்லை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிழை இல்லை, திட்டமிடுதல். எதற்கு? எப்ப லீவு வருது, நம்ம கெதராகலாம், எங்க போகலாம், எப்படி செய்யலாம் என்று திட்டமிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், குடும்பம் அப்படி போகிறோம், கெதராகிறோம். மார்க்கத்தினுடைய ஒரு பின்புலமாக அமைந்தால் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையாக அந்த சபை அமைகிறது. குடும்பமாக ஒன்று சேருகிறோம். குடும்பமாக ஒன்று சேருவதனுடைய முக்கியத்துவம், மகத்துவத்தை பற்றி பேசுகிறோம். குடும்பம் பிரிவாக இருந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைது. அல்ஹம்துலில்லாஹ். போற பிரயாணத்தில் அந்த தூரத்தை அவதானமாக வைத்து பிரயாணத்தினுடைய நோக்கம் தொழுக, ஜம்மு கஸ்ர் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது என்று ஜமாத்தோடு தொழுகிறோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இல்லை சகோதரர்களே, சேர்ந்தால் சுப்ஹானல்லாஹ். சில குடும்பத்தினுடைய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், சேருவதை விட சேராமல் இருப்பது நல்லம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு குழப்பம், பிரச்சனை எல்லாம் ஒரு பிழையான முறையிலே போய்கொண்டிருக்கிறது. எனவே நேரம் என்பது வீணடிக்கப்படுகிறது.
இந்த மீடியாக்கள், இந்த போனை மனிதர்கள், சகோதரர்கள் பயன்படுத்துகிற போது எதை பார்க்கிறோம், பார்ப்பதற்கு பொருத்தமானதா என்று அவதானிப்பதில்லை. அப்படியே இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், மஸ்ஜிதுல கூட அல்லாஹ்வுடைய வீடு, இது அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்தில் கூட இந்த போன் இன்றைக்கு அப்படி தாறுமாறாக பயன்படுத்தப்படுகிறது. நேரம் விளங்காம போகுது. சும்மா எடுத்து பார்க்க தூக்கம், அந்த தூக்க மாத்திரையாக அதை பயன்படுத்துகிறார்கள். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பார்க்கிற போது ஒரு வீணான காட்சி, ஒரு மோசமான காட்சி, நான் பார்க்கிற நேரத்தில் என்னுடைய ரூஹ், என்னுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடுமாக இருந்தால் சகோதரர், என்ன நிலையில் நான் மவுத்தாகிறேன், என்னுடைய உயிர் எப்படியான நிலையிலே பிரிகிறது என்பதை நாம் பார்க்கணுமா இல்லையா? அப்படி இல்லை, எதுவுமே விளங்குறது இல்லை. நேரம் போவது விளங்குவதல்ல, அந்த ஊடகத்தை அப்படி நம்ம பயன்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இன்றைய ஊடகங்கள் ஒழுக்க சீர்கேடுகள் உண்டு பண்ணுவதற்கு ஒரு லேசான ஒரு வழியாக அமைந்திருக்கிறது. ஒரு மூமினான விசுவாசிகள், அல்லாஹுவை நம்பின ஒரு விசுவாசி தன்னுடைய மானம் மரியாதையோடு அவன் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத். உனக்கு வெட்கம், ரோஷம், சொனை என்பது இல்லாமல் போய்விடுமாக இருந்தால் நீ நினைத்ததை செய்துவிடு என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு மீடியா அப்படித்தான் போயிற்று. திருமணம் என்று வந்துவிட்டால் சிறிய மார்க்கம் படித்தவர்கள், இஸ்லாமிய பின்புலம் உள்ளவர்கள், கொள்கை உள்ளவர்கள், காலகாலமாக நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், கணவனும் மனைவியும் இருக்கின்ற அந்த நிகழ்வில் ஆண்கள் வரக்கூடாது என்று பகிரங்கமாக சொல்லுவார்கள். ஆனா மீடியா போட்டோ பிடிக்கக்கூடிய அந்த சகோதரனை பார்த்தா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அவர் யார் என்று தெரியாது. சரி, வந்து கணவனையும் மனைவியும் போட்டோ பிடிச்ச விஷயம் முடிஞ்சு. அப்படி இல்ல, அந்த போட்டோ எப்படியான சீன்ஸ்கள் என்றால், கணவனையும் மனைவியையும் போட்டு போடுகின்ற அந்த சீன்ஸ் இருக்குது. அது எப்படி சகோதரர்கள் மீடியாவுக்கு வாரது, வெளியில் எப்படி வாரது? தான் தன்னுடைய திருமணத்திலே பிடித்த போட்டோவை தன்னுடைய மனைவியை வைத்து நான் பிடித்தேன் என்றால் அது என்னோடு இருக்க வேண்டும், அடக்கொழுக்கமாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி, அவருடைய அழகு, அவருடைய ஆசை, அவருடைய உணர்வு அத்தனை நான் மதித்து நடக்க வேண்டும். நான் மதிப்பதில்லை, அத்தனை போட்டோக்களையும் வெளியில போட்டோ. நான் ஏற்கனவே சொன்னது போன்ற ஒரு காலம் மறைத்து போட்டார்கள். இப்போது அப்படி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் அல்லவா? உனக்கு வெட்கம் என்பது இல்லாட்டி, மானம் என்பது இல்லாட்டி, ரோஷம் என்பது உனக்கு இல்லாமல் போய்விடுமாக இருந்தால் நினைத்ததை நீ செய்துவிடு என்று சொன்னார்களே, அதனுடைய வெளிப்பாடு. ஏன் சகோதரர்கள் இப்படி இருக்க வேண்டும்? ஏன் இப்படியான ஒரு காரியத்தை எதற்காக செய்கிறோம்? உங்களுடைய திருமண நிகழ்வு என்பது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக, ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்றால் அதை பிடித்துவிட்டு உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த போட்டோ பிடிப்பதனுடைய சட்டம் பற்றி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதிகமான அறிஞர்கள் ஹராம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் அது சந்தர்ப்பத்துக்கு தேவைக்கேற்றால் போல் பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி கருத்து முரண்பாடுகளுக்குள்ள ஒரு விஷயத்தை அப்பட்டமாக செய்து கொண்டு நாம் வாழ்கிறோம் என்றால் நமக்கு எப்படி சகோதரர்கள் சுவிச்சம் கிடைக்கப் போகிறது? அண்மையிலே நம்முடைய கிராமத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை ஒரு கவலையாக நாம பேசுகிறோம். சீர்திருத்தவாதிகள் என்று மீடியாக்களிலே பரவலாக பேசுகிறார்கள். பள்ளி என்ன செய்கிறது? அனைத்து பள்ளிவாயல் அமைப்புகள் என்ன செய்கிறது? உலமாக்கள் என்ன செய்கிறார்கள்? மார்க்க போதனை செய்யக்கூடிய போதகர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். பேசுவதனால் எதுவுமே தீர்வில்லை. இப்போது நான் ஹுத்பாவில் நான் பேசுகின்ற பேச்சு ஒரு முடிவாகுமா என்றால் முடிவு வர மாட்டாது. எப்போது அது முடிவாக மாறும் என்றால் நானாக முடிவெடுக்க வேண்டும். பேசுகின்ற நான் முடிவெடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம், அந்த நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும், நான் ஒரு இடத்தில் பிரயாணம் போனேன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், நான் சமைக்கின்ற நிகழ்வுகளுக்கு போனால் அந்த சமையலிலே எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய வரையறை என்ன என்ற ஒரு மார்க்க பின்புலம் என்பது எனக்கு இருக்குமாக இருந்தால் அதுதான் பயனுள்ளதாக அமையும்.
இல்லாமல் போனால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த ஹதீஸ் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. ஒரு பெண்ணை, அல்லாஹ்வுடைய மூமினான அடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம். மூமின்களான அடியார்களே அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளும்படி நபியே நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு மூமின் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஒரு மனைவியை ஒரு கணவன் அழகாக பார்ப்பதென்றால் வெளியில பார்க்கக்கூட, வீட்டில தன்னுடைய கணவனுக்கு அழகாக இருக்க வேண்டும். ஒரு மனைவி, ஒரு கணவன் வீட்டுக்கு வருகிற போது அந்த மனைவியை பார்க்கிற போது அவனுக்கு சந்தோஷம் பெற வேண்டும், ஆசை ஆர்வம் பெற வேண்டும். முந்தையதை விட தன்னுடைய மனைவியை பார்க்கிற போது அடுத்த கட்டம் அவனுக்கு உணர்வு வர வேண்டும். இன்று மனைவி அந்த ஆசையை ஊட்டக்கூடிய அமைப்பில் அலங்காரத்தோடு இருப்பாளா என்றால் இல்லை, அசிங்கத்தோடு இருப்பாள். பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும். ஆனால் வெளியிலே செல்லுகிற போது எல்லோரும் அவருடைய அழகை பார்க்கிற அளவுக்கு அலங்காரம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன சகோதரர்கள், கால மாற்றம், காலம் அப்படி செல்லுகிறது என்று காலத்தின் மீது நாம போட்டுவிட்டு நாம பிழைகளை விடுகிறோம் என்றால் எங்க நிலைமை போகுது? அண்மையில நடந்த சம்பவம், ஒரு தாய் தன்னுடைய தகாத மோசமான பிழையான வழியில் ஒருவனோடு தொடர்பாக இருந்து அதே வேளையிலே தன்னுடைய பிள்ளையையும் அவனுக்கு கொடுத்து விட்டு அது இருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு நிலைமை மோசமா போயிருக்கிறது. அதற்கு முந்தைய காலத்தில் அண்மையில் ஏற்பட்ட அந்த காட்சி செய்தி, ஒரு சிறு புள்ள 15 வயது பிள்ளை ஒரு 25 வயது சகோதரனோடு உள்ள தொடர்பு, அது 56 வயது சகோதரனோடு ஆகி வாகனம், அந்த 25 வயது சகோதரன் பிடிபட்டான் என்று மீடியாக்களை பார்க்கும். இவ்வளவு கேவலம். இதை பேசுவதற்கு பயமாக இருக்கிறது. காலத்தினுடைய நிலைமை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஈமான் பலவீனமாக ஆகின்ற போதெல்லாம் இந்த பாவங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக மாறினால் நாளைக்கு என்னுடைய வீட்டில் என்ன நிலைமை, என்னுடைய குடும்பத்துக்கு எப்படியான நிலைமை வரும் என்று யாருமே உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈமானை பலப்படுத்துவதற்குரிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஃபித்னாக்கள், குழப்பங்கள் மோசமாக மாறுகின்ற அதே வேளையில் நானும் நீங்களும் எதிர்த்து போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவைதான் நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஓதிக்காட்டிய அந்த அல் குர்ஆன் வசனம், அவர்களுக்கு காது இருந்தது, அந்த காதுகளின் மூலமாக நல்லதை கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது, அந்த கண்களின் மூலமாக நல்லவற்றை பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அந்த உள்ளங்களை வைத்து அவர்கள் நல்லவற்றை சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் மிருகங்கள். இல்லை, மிருகங்களை விட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்ப ஒன்று, அந்த கேவலமானவர்களாக உள்ள வழிகள் என்னென்று கேட்டால், உள்ளம் துருப்பிடித்ததாக இருக்கிறது, உள்ளம் ஈமானோடு உள்ள பலம் இல்லாமல் இருக்கிறது. இந்த பலத்தை உருவாக்குவது, வளவரைப்பது நமக்கு உரிய தார்மீக கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற போது நாம் அவனுக்கு பொருத்தமான நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த ஊடகங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்ற போது அந்த தகவல்கள் உண்மையான தகவல்களா என்று அவர்கள் விளங்கிக் கொண்டு தெரிந்து கொண்டு பரிமாறிக்கொள்வது அவசியமாகும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒரு மனித நேயம் என்பது இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஏற்படுகிறது. அந்த விபத்தில் உண்மையாக அந்த சகோதரனை அல்லது சகோதரியை உயிருக்காக பாதுகாப்பு அபயம் அளிப்பது அந்த சந்தர்ப்பத்தில் தேவையாக இருக்கும். பதறுவார்கள்.
அதை யாருமே போய் பார்த்து எடுக்க மாட்டார்கள், உதவ மாட்டார்கள். என்னென்று பார்த்தால் அந்த சீன்ஸ் அப்படியே இருக்கிற போது வீடியோ வரும், அப்லோட் ஆகிரும். ஏன்? இணையதளத்தில் முதலாவதாக அப்லோட் பண்ணவர் யாரு என்ற பெருமை எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். உண்மையான ஒரு மனிதநேயம் உள்ளவன் அந்த இடத்தில் எப்படி கையாளலாம்? நாம முதல் போய் செஞ்சா சட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, எப்படி யாரை கையாண்டு நாம செய்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கலாம், நிலைமையை பாதுகாக்கலாம். சில நேரங்கள் தண்ணியை கேட்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கொண்டு போங்க அப்படின்னு பதறுவார்கள். அது எதுவுமே பார்ப்பதில்லை, வீடியோ தான் போகும். எவ்வளவு வீடியோ நம்ம அப்படி பார்க்கிறோம். இது அவசரமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த மெசேஜ் நம்ம மட்டும்தான் போடுறோம், அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இப்போ ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்திய வீடியோ எடுத்து நம்ம பேஸ்புக்ல அப்படியே போட்டோம், இணையதளத்துல போட்டுட்டோம் என்றால் உலகமே பார்க்க போகுது. எந்த ஊரெண்டே தெரியாத சகோதரர்கள் வேறொருவர் உலகத்திலிருந்து, வெளியூர்களை உலகத்திலிருந்து பார்த்து என்ன உண்மை அப்படி சம்பவம் நடந்ததான்னு நமக்கு போன் பண்ணுவாங்க. அடுத்த சகோதரர்களுக்கு இருக்கிறாங்க. அப்ப அடுத்தவனுடைய இரகசியமானது மறைக்கப்படக்கூடியதை நாம் அம்பலப்படுத்துவது பாவம். ஒரு செய்தி எதென்று நாம் கன்ஃபார்மாக ஆக்காமல் அதை நம்ம வெளிப்படுத்துவது கூடாது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிடத்தில் ஒருவர், ஒரு ஃபாஸிக்கான ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தி உண்மையானதா பொய்யானதா என்று அதை நீங்க தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ். அப்ப மெசேஜ் அது உண்மையா பொய்யான்னு தெரியாம நம்ம பரிமாறிக்கொள்வது ஊடகங்கள்ல நாம செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பிழை. ஆரம்ப காலத்தில் எப்படி என்று கேட்டால் சிலரிடத்துல போய் மெசேஜ்களை போய் சொல்லிடுவாங்க. இப்ப அப்படி இல்லை, லேசி ஒரு ஷேர் அந்த பட்டன் நைச்சுட்டா சரி போய் திரும்ப. இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் கபரு கல் முஆயனா, செய்தி என்பது கண்ணால் பார்ப்பது போன்று அல்ல. செய்தி ஒரு மெசேஜ் நாம கொடுப்பது கண்ணால பார்ப்பது போன்று அல்ல. கண்ணால பார்த்தா அது ஊர்ஜிதம். கண்ணால பார்த்துக்கு வந்து எவ்வளவு மெசேஜ் சொல்றான் பிள்ளையா, பார்த்த நண்டு எக்ஸிடென்ட் சுபஹானல்லாஹ், அதை பொழைச்சிருப்பாங்களோ இன்னமோ தெரியா அந்த சகோதரன் சொல்லுவான். சோ பார்த்தா சும்மா லோரி தட்டிட்டு போயிருக்கும், அந்த ஹெல்மெட் தான் விழுந்தது, அவ்வளவுதான். ஆனா வந்து கிடைச்ச சகோதரர் எப்படி பட்ட எக்ஸிடென்ட், ஆள் தலை பறந்திருக்கும், ஆளை தலை வந்து டயருக்குள்ள பூந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா நிலைமை அப்படியாக இருக்குது. இப்படி இவ்வளவு மெசேஜ்களை ஊர்ஜிதம் இல்லாமல், உண்மைத்தனம் இல்லாமல் பரப்புவதை நம்ம பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை, நாம் இந்த உலகத்தில் ஒரு சகோதரனுடைய குறையை, மானத்தை நாம் மறைத்தோம் என்றால் அல்லாஹு தஆலா நாள மறுமையில் நமக்கு ஏற்படக்கூடிய குறையை அல்லாஹ் மறைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு மூமினுடைய குறையை, மானத்தை மறைத்து நடக்கிறானோ அல்லாஹு தஆலா நாள மறுமையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய குறையை அல்லாஹு தஆலா மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக மாறுவோம். அதன் மாறுவதற்குரிய வழிதான் இந்த உள்ளம், அது பண்பட வேண்டும். உள்ளம் சீர்பெற்று விடுமாக இருந்தால் நம்முடைய அத்தனை செயற்பாடுகளும் சீராகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உள்ளம் பாழாகி விடுமாக இருந்தால் உங்களுடைய செயற்பாடுகள் அத்தனையும் பாழாகிவிடும். அந்த உள்ளம் சீர்பெற்று விடுமாக இருந்தால் உங்களுடைய அத்தனை செயற்பாடுகளும் சீராகிவிடும் என்று சொன்னார்கள். அதுதான் இந்த உள்ளமாகும். இந்த உள்ளத்தை நாம் சீர்பெற வேண்டும். அந்த உள்ளத்தை இஸ்லாத்துக்காக உறுதியாக நாம் ஆக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தின்பால், தீனின்பால் உறுதியாக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அந்த கைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. அல்லாஹ், யா அல்லாஹ், உள்ளங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மையாக ஆக்கிவிடு. நீதான் அந்த உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியவன், அதற்கு பொறுப்புடையவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை நீ
மார்க்கத்தின்பால் உறுதியாக தூய்மையாக ஆக்கிவிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நாமும் அப்படியான பிரார்த்தனை செய்வோம். வாழ்கின்ற வாழ்க்கை என்பது சொற்பமான காலம், அற்பமான இந்த உலகத்தில் நம்முடைய ஆசையையும் நம்முடைய உணர்வுகளையும் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம் அதை தெரிவு செய்து அதற்கேற்றால் போல் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக நம்முடைய உணர்வுகளை இஸ்லாம் சொல்லுகின்ற வழிக்கு அப்பால் நாம் செய்வோமாக இருந்தால் நம்முடைய இறுதி முடிவுகள் எப்படியாக அமையும் என்பது தெரியாது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பேசிய செய்திகள் எதையும் பிழையாக புரிந்து கொள்ளாமல் நானும் நீங்களும் நம்முடைய குடும்பமும் ஒரு நல்ல நிலைக்கு மாறி அந்த அல்லாஹ்விடத்தில் சந்திக்கிற போது நல்லொரு நிலையில் சந்திக்க வேண்டும், நம்முடைய கபறுகள் பிரகாசமாக அமையப்பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே தான் இந்த செய்திகள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நல்ல மக்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.